அத்தை ஆண்டி ஐயோ அத்தை அம்மா தொடாதரி நகர அம்மா ஜெயா அம்மா அம்மா ஜெயா அம்மா அத்தை ஜெயா என்னாச்சு அம்மா ஜெயா என்னாச்சுமா ஜெயா என்னாச்சு அம்மா எந்திரிங்கம்மா ஜெயா அம்மா அம்மா எந்திரிங்கம்மா அம்மா ஜெயா கேக்குறாங்களே அம்மா கண் முழிச்சு இங்க பாருங்கம்மா அத்தை என்னாச்சு என்னம்மா ஆச்சு உங்களுக்கு எந்திரிங்க என்னடா ஒண்ணுமா ஜெயா அம்மா ஜெயா அத்தை ஏய் வாங்க அம்மா பக்கத்துல வராத அம்மா ஜெயா என்னாச்சுமா ஐயோ கடவுளே ஜெயா ஜெயா அம்மா என்னம்மா இங்க பாருங்கம்மா என்ன எந்திரிங்க அத்தை. அம்மா அம்மா என்னாச்சுமா அட என்னாச்சுனா படியில இருந்து விழுந்துட்டாங்கடா அம்மா இங்க பாருங்கம்மா அம்மா எழுந்துக்கோங்கம்மா அம்மா இங்க பாருங்கம்மா கண் முழிச்சு பாருங்க அத்தை. அம்மா இங்க பாருங்கம்மா அம்மா இங்க பாருங்க ஜெயா சக்தி அம்மா மாப்பிள்ள வந்திருக்காரு அத்தை. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது சாதாரண பசி மயக்கம் தான். இவங்க உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆனதுனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. சாதாரணமா ஒருவேளை சாப்பிடலனாலே உடம்பு டயர்ட் ஆயிடும். உங்க ஏஜுக்கும் உங்க ஹெல்த் கண்டிஷனுக்கும் பிபி பேஷண்டா இருக்கிற நீங்க இப்படி ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருக்கலாமா? ஏன் சார் இப்படி சாப்பிடாம இருக்காங்க? ஏதாவது விரதமா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். விரதம் இல்லனா ஒருவேளை அவங்களால சாப்பிட முடியலையா? இல்ல அது ஓகே, நீங்க சொல்ல தயங்கும் போது இதுல ஏதோ பர்சனல் விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த கோவத்தை சாப்பாடு மேல காட்டாதீங்க. டைம்க்கு சாப்பிட்டு மெடிசனை கரெக்டா எடுத்துக்கோங்க. சரி, பாத்துக்கோங்க. நான் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க் எழுதி தரேன். அப்பப்போ அது கொஞ்சம் குடிங்க. உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். சில மெடிசன்ஸ்லாம் எழுதி தரேன். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க.